கண்ணன் கோகுலத்தில் இருக்கும் வைபவத்தை பார்த்தால் அவர் தேவர்களோடு இருக்கிறது ஒண்ணுமே இல்லை. கண்ணன் கோபர்களோடு இருப்பது என்னமோ வைகுண்டத்தில் பகவான நித்தியசூரிகளும் இருக்கிறா போல இருந்துதான். அப்ப அவருக்கு பொறுக்கவில்லை. சரி, இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாடுகளை எல்லாம் மேய்வதற்கு விட்டிருந்தாளோ இல்லையோ, அந்த மாடுகளை எல்லாம் தான் மெதுவா அழைத்து கொண்டு சென்று விட்டார். தான் தன்னுடைய சத்தியலோகத்துக்கு அழைத்து சென்று விட்டார். அப்போ மாடுகளுடைய சத்தம் இத்தனாழி கேட்டு இருந்தது. திடீர்னு மாடுகளுடைய சத்தத்தை காணும். என்னன்னு கோபர்கள் பதறினார்கள். கண்ணன், நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டாம், சாப்பிட்டுட்டே இருங்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு எழுந்து நடந்துட்டே வாயில போட்டுட்டே போறானோ. சாப்பிட்றச்சே நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அமர்ந்துதான் உண்ண வேண்டும். கறவைகள் பின் சென்னு காணம் சேர்ந்து உண்போம். எங்களுக்கு எந்த ஆச்சாரமும் கிடையாது. கறவை மாடு போச்சுன்னா பின்னாடியே நடந்து போய் சாப்பிட்டுட்டே போவோம்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். தன்னிடத்தில் ஆச்சாரம் இல்லை என்று சொல்வதற்கு. அதை போல கண்ணனும் நீங்கள் நிறுத்த வேண்டாம், சாப்பிடுங்கள்னு சொல்லிட்டு போனார். அங்கு போய் பார்த்தால் எந்த மாட்டையும் காணும். சரி, காணுமேனு திருப்பி இங்கே பார்த்தால் இங்கு இருக்க வேண்டிய எந்த கோபர்களையும் காணும். பிரம்மா 2 பேரையுமே தான் கடத்தி கொண்டு சென்று விட்டார். ஒரு நிமிடம் யோசித்தார், என்ன நடந்தது என்று பார்த்தார். பார்த்த உடனே பிரம்மாதான் அபசாரப்பட்டார்னு தெரிந்தது. என்ன செய்வது? பிரம்மாவுக்கு தான் செய்த தவறை புரிய வைக்க வேண்டும். அதற்காக பிரம்மா இங்கிருந்து சத்தியலோகம் வரைக்கும் போகணுமே. இந்த கோபர்களையும் மாடுகளையும் அழைத்து கொண்டு சத்தியலோகத்துக்கு செல்ல வேண்டும். செல்வதற்கு முன்னால் தான் அதிவேகமாக அங்கு சென்று பிரம்மாவை போலே தான் வேடமிட்டு கொண்டு அவருடைய ஆசனத்தில் போய் கண்ணன் அமர்ந்து கொண்டார். பிரம்மா மெதுவா படியெல்லாம் ஏறி சத்தியலோகத்துக்கு உள்ளே வரும்போது துவாரபாலகன் தடுத்தான். நீர் யார், புதுசா வந்திருக்கிறேன்ட்டு. நான் தான் பிரம்மானா, உண்மையான பிரம்மா உள்ள இருக்கார், நீர் யார், போலி பிரம்மா, ஏன் வேடமிட்டு யாரோ வந்திருக்கிறீர், வரக்கூடாதுன்னு கீழே தள்ளி விட்டுட்டாளாம். பிரம்மா அங்கிருந்து தலகுப்புற கீழே விழுந்தார். விழுந்தால் இங்கு கண்ணன் தன்னுடைய கோபாலனான வடிவத்தோடு அமர்ந்திருந்தான். அப்போது புரிந்து கொண்டார் தான் செய்த தவறை. அப்ப பகவான் சாக்ஷாத் நாராயணனே பிறந்திருக்கும் போது அவனை பார்த்து நான் பொறாமைப்பட்டது தவறு. இதைத்தான் ஆழ்வார் சொன்னார். எப்பேற்பட்ட பிரம்மா தெரியாதா? நாராயணன் தான் வேதங்களையே உபதேசித்தார். அனைத்து உபதேசங்களும் அறிந்தவர், உலகையே படைக்கக்கூடியவர். ஆனால் கண்ணனை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாவல் பழக்காரி, ஒரு தயிர்காரி புரிந்து கொண்டு விட்டாள். அப்படி எளியவனாக, பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ, அவரிடத்தில் ஒரு ஆசை இருக்கோ, அவர்களுக்கு எளியவனாக இருப்பார். பிறர்களுக்கு அரிய வித்தகன். நீ பெரியவன் பகவானை தெரிஞ்சுட்டா போராது, அவரிடத்தில் அன்போடு இருந்தால்தான் அவரை உண்மையாக தெரிந்து கொள்ள முடியும். ஆகையால் அந்த பிரம்மாவும் அபசாரப்பட்டார். அவர் வந்தவுடனே அவர் ஸ்தோத்திரம் செய்தார். ஜானந்தயேவ ஜானந்து கிம் பகூத்யா நமே பிரபோ மனசோ வபுஷோ வாச்சோ வைபவம் தவ கோச்சரஹா. பிரம்மாவே ஒப்புக்கொண்டார், பகவான் நான் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. யார் உன்னை அறிந்து கொள்வார்களோ அவர்தான் அழிந்து கொள்வார்கள். ஜானந்தகா ஏவ ஜானந்து, என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய மனதுக்கும் வாக்குக்கும் என்னுடைய உடலுக்கும் எட்டாதவனாக நீர் இருக்கிறீர். உம்முடைய பெருமையை அறிய முடியவில்லை. என்ன தேவாக ந முனையः நச்சாகம் நச்ச சங்கரः ஜானந்தி பரமேசஸ்ய தத் விஷ்ணோ பரமம் பதம் என்று பிரம்மாவே சொல்லுகிறார். நானோ சிவபெருமானோ இந்திரன் முதலான தேவர்களோ இதோ ரிஷிகள்லாம் தபஸ் பண்றாளே இவாளோ யாருமே பரமபதத்தை பார்த்ததில்லை, வைகுண்டத்தை பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு கஜேந்திரன் நேர முக்திக்கு போயிட்டு இருக்கார். அந்தந்த ஜீவாத்மாக்கள் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அன்பு இருந்தால் அவரே காட்டி கொடுக்கிறார். அன்பு இருந்தால் நாம் அறிந்து கொண்டு விடலாம்னு நான் சொல்ல வரல. அன்பு இருந்தால் தானே தன்னை காட்டி கொடுக்கிறார். அன்பு இல்லாமல் எவ்வளவு பெரியவன் எண்ணம் இருக்கலாம், பெரியவன் மட்டும் புரிஞ்சின்றதுக்காக அவரை தெரிந்து கொள்ள முடியாது. வேதம் என்ன பார்த்தது? இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமோ இல்லையோ. யார் அவரை தெரிஞ்சுக்க முடியும், யார் அவரை தெரிஞ்சுக்க முடியாது? பெரியவனும் தெரிஞ்சுக்கிறான், சின்னவனும் தெரிஞ்சுக்காம போகிறான். சின்னவனும் தெரிஞ்சுக்கிறான், பெரியவனும் தெரிந்து கொள்ளாமல் போகிறான். அப்ப பகவானை அறிந்தவர்னு யாரை சொல்லலாம்னால் எஸ்ய மதம் தஸ்ய அமதம் மதம் யஸ்ய ந வேதசஹா. எவன் ஒருவன் நான் பிரம்மத்தை அறிந்து விட்டேன், அவர் என்னன்னு புரிந்து கொண்டேன்னு சொன்னால் அவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலன்னு புரிஞ்சுக்கோ. ஒருவன் பிரம்மத்தை என்னால் தெரிந்து கொள்ளவே முடியவில்லை முழுதுமாக என்று சொன்னால் அவன் பிரம்மத்தை புரிந்து கொண்டான்னு வச்சுக்கோ. எஸ்ய அமதம் தஸ்ய மதம். அவர் இவ்வளவுதான் யாராலையும் வரையறைப்படுத்தவே முடியாது. அப்ப அவரை வரையறைப்படுத்த முடியாதவர்னு தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறதே. அவரை தெரிந்து முடிப்பது என்று ஒன்று கிடையாது. க இத்தா வேத எத்திர சகா. வேதமே சொல்றது அவர் இப்படிப்பட்டவர்னு யாரால் அறிய முடியும்? தனக்கும் தன் தன்மை அறிவறியான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார்.
பகவான் தானே தன்னுடைய பெருமையை அளவுபடுத்தி தெரிஞ்சு கொள்ள முடியாதான். அப்பேற்பட்ட பெருமையை உடையவர். ஜானந்த ஏவ ஜானந்து கிம் பகுக்தியா நமே பிரபோ மனசோ வபுஷோ வாச்சோ வைபவம் தவ கோச்சரஹா என்று சொன்னார். அப்ப மறுபடியும் அந்த கோபர்கள் மாடுகள் அனைவரையும் பெற்றுக்கொண்டான் கண்ணன். மறுபடியும் ஊருக்கு சென்றார்கள். இதெல்லாம் நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுத்து. ஏன்னா இந்த உலகத்தில் காலம் ஓடுவதை விட சத்தியலோகத்தில் காலம் மெதுவாகத்தான் ஓடும். இங்கு நமக்கு 1 ஆண்டுன்னு எதை சொல்லுகிறோமோ அதுதான் தேவர்களுக்கு 1 பகல். தேவர்களுக்கு 12,000 ஆண்டுகள் போனால் 1 சதுர்யுகம் முடியும். 1000 சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு 1 பகல் முடியும். அதை போல் அவருக்கு 1 ராத்திரி, மறுபடியும் பகல், மறுபடியும் ராத்திரி. அப்படி அவருக்கு 100 வயசு ஆயுசு. இது முடிஞ்சால்தான் அவருடைய காலம் முடியும். அப்ப இந்த பிரம்மா கோபர்களையும் மாடுகளையும் அழைத்து கொண்டு மேல சத்தியலோகத்துக்கு போயிட்டு வந்தாரோ இல்லையோ, வருவதற்குள் அந்த சமயத்தை பார்த்தா 10 நிமிஷம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதற்குள் இந்த உலகத்தில் 1 வருட காலம் ஓடிவிட்டது. அதனால் அகாசுரனை கொன்ற சரித்திரத்தை 1 வருடம் முன்னால் நடந்திருந்தாலும் இந்த பசங்கள் எல்லாம் 1 வருடம் கழித்துத்தான் சென்று தாய் தந்தையரிடம் அன்று நடந்தது போல் சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியாது. கண்ணன் தன்னுடைய மாயையாலே அவர்களுடைய மனதை மயக்கி விட்டான். 1 வருஷம் பிரம்மா அழைத்து சென்றார் என்பதெல்லாம் பசங்களுக்கு தெரியாது. இதை சொன்னார்கள். அதனால் 1 வருடம் கழித்து சொன்னார்கள். நடுவுல பரீட்சித்து கேட்டான், அப்ப 1 வருஷம் பிள்ளைய காணும்னு எந்த அப்பா அம்மாவும் தேடலையா? 1 வருஷத்துக்கு பசங்க திருப்பி ஊருக்கு போல ஊர் அப்பா அம்மாவுக்குமா சந்தேகம் வராதுன்னால் கண்ணன் என்ன செய்தார்? யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதா? தானே எத்தனை பசுமாடோ, எத்தனை கண்ணுக்குட்டியோ, எத்தனை கோபனோ, எத்தனை தடியோ, எத்தனை சாட்டையோ, எத்தனை தான் அந்த வாயில ஒரு வலை போடுவாளே, கண்ணுக்குட்டி சாப்பிடாம இருக்கிறதுக்காக வாயில வலை போடுவாளே, இதை போல் என்னென்ன உண்டோ அனைத்துமாகவும் தானே ஆகிவிட்டாராம். சுகர் தெரிவிக்கிறார், யாவத் வத்சப வத்சக அல்ப வபுஹு யாவத் கராங்கிரியாதிகம் யாவத் எஷ்டி விஷாண வேணு தலசிக்கு யாவத் விபூஷாம்பரம் யாவத் சீல குணாபிதா கிருதிவயோ யாவத் விஹாராதிக்கம் சர்வம் விஷ்ணுமயம் கிரஹா அங்கவத் அஜஹ சர்வஸ்வரூபோ பபௌ. எத்தனை விஷயங்கள், எத்தனை மாடுகள், எத்தனை கன்றுகள், எத்தனை கோபர்களோ அதுவாக ஆனார். கர அங்கிரியாதிக்கம், ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கால் எத்தனை கை இருக்கணுமோ அதுவாக தானே ஆனார். அதற்கு மேலே எஷ்டி கையில் இருக்கக்கூடிய தடி, விஷாணம் ஒரு கோல் இருக்கும், வேணு இருக்கக்கூடிய புல்லாங்குடல், தலசிக்கு இலைகளால சேர்த்து ஒரு தட்டாட்டம் பண்ணி வச்சுருப்பாளாம் அது, யாவது விபூஷா அம்பரம் எத்தனை ஆபரணங்களோ எத்தனை வஸ்திரங்களோ இது அனைத்துமாகவும் தானே ஆனார். ஒவ்வொரு கோபனுக்கும் என்ன குணம், எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், என்ன இது உண்டு அனைத்தாகவும் தானே ஆகி 1 வருஷ காலம் பிருந்தாவனத்திலிருந்து கோகுலம் நந்த கிராமத்துக்கு போவர். அவரவர் வீட்டுக்கு அந்தந்த மாடு செல்லும், அந்தந்த குழந்தை செல்லும், அம்மாவோட விளையாடும். திருப்பி அடுத்த நாள் கார்த்தால எல்லாரும் பிருந்தாவனம் வருவா. எல்லாம் கண்ணன், ஒரு பையனும் கிடையாது, யாரும் கிடையாது. அந்தந்த வீட்டுக்கு மாடாகவும் கன்றாகவும் ஆபரணமாகவும் வஸ்திரமாகவும் கண்ணனே சென்றார். எப்படி இருந்ததுன்னா பிரம்மா பார்த்தார், இவனோடலாம் போட்டியே போட முடியாது. சர்வம் விஷ்ணுமயம், இது வரைக்கும் கேள்விதான் பட்டிருக்காராம். சர்வம் விஷ்ணுமயம்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்றுதான் நேரே பார்த்தேன், நீ என்னை மன்னித்தருள வேண்டும் என்று பிரம்மா பிரார்த்தித்தார். அப்ப பிரம்மாவனுடைய மோகத்தையும் கண்ணன் முடித்து கொடுத்தான். அதற்கு மேலாக அடுத்தது பிருந்தாவனத்தை தான் மாற்றி அங்கு மாடுகளோடு விளையாடி நர்த்தனம் ஆடுவாராம். பிருந்தாவன பண்டிதன் அப்படின்னு நீ தலைப்பொல்லியோ. பிருந்தாவன பண்டிதன்னா என்ன, ஏதாவது படிச்சிருக்காரா? பண்டிதன், பண்டான ஞானம்னு அர்த்தம். அப்ப பண்டிதன்னா ஏதாவது படிச்சிருக்கணும். என்னால் தான் நன்னா நாட்டியம் ஆடுவதற்கு பகவான் பழகினானாம். எப்படி பழகினார்னா தெரிவிக்கிறார், பிரவாள பர்ஹஸ்தபக ஸ்ரக்தாது கிருதபூஷணாக ராமகிருஷ்ணாதயோ கோபாக நன்ருதுஹு யுதுஹு ஜகுஹு. அனைவரும் பிருந்தாவனத்துக்கு சென்று ஆனந்தமாக அங்கே இருக்கிற இலைகளை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு, அந்த மாலைகளை அணிந்து கொண்டு, இருக்கிற என்னென்னமோ வண்ண வண்ண பொடிகள், அந்த தரையில் இருக்கிற பொடிகளே வெவ்வேறு வண்ணத்தில் இருக்குமா, அதெல்லாம் எடுத்து பூசிண்டு அலங்காரம் பண்ணிண்டு நாட்டியமாடி ஒருவர் போட்டியிட்டு சண்டையிட்டு கொண்டு பாடிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பார்கள். கண்ணனும் ஆடுவாராம், நன்னா ஆடுவார். கிருஷ்ணஸ்ய நிருத்தியத கேச்சித் ஜகுஹு கேச்சித் அவாதயன் வேணு பாணி தலை ஸ்ருங்கைஹி பிரசம்சுஹு அதாபரே. சிலர் கையை தட்டி கண்ணனை உற்சாகப்படுத்துவார்களாம், சில பேர் தாளம் இசைப்பார்கள், சில பேர் அங்க வேணு புல்லாங்குடல் இசைப்பார்கள். இப்படி அவர்களெல்லாம் வாத்தியம் வாசிக்க
கண்ணன் நாட்டியம் ஆடுவாராம். எங்கு பழகி கொண்டார் என்றால் பராசர பட்டர் ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், யத் பிருந்தாவன பண்டிதம் ததி ரவைஹி யத் தாண்டவம் சிக்ஷிதம் எல் லக்ஷ்மீகர சௌக்கிய சாட்சி ஜலஜ பிரஸ்பர்த மாலங்கி யது. கண்ணனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னால் பிராட்டியாலே தொட்டு தொட்டு அரவணைத்து தடவி கொடுக்கக்கூடிய தடவிகள். பிருந்தாவன பண்டிதம் ததி ரவைஹி சிக்ஷிதம். அங்க இருக்கிற இடைச்சிகள் எல்லாம் தயிர் கடைவாளோ இல்லையோ, அந்த தயிர் கடையிற சத்தத்தையே தாளமா வைத்துக்கொண்டு பகவான் நாட்டியம் பழகுவாராம். அங்கு பழகி பழகிதான் பிருந்தாவனத்துக்கு சென்று அனைவரோடும் சேர்ந்து தான் பாடுவாராம். இப்ப பிருந்தாவன பண்டிதன் இந்த ஸ்லோகத்தில் பராசர பட்டர் கண்ணனை கூட சொல்லவில்லை, கண்ணனுடைய திருவடியே பண்டிதன்னு சொல்ற. அவருக்கு என்ன ஞானம், அவருக்கு மட்டும்தான் ஞானம், திருவடிக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு. அப்ப திருவடியே பயின்றது, நாட்டிய கலையை பயின்றது, பிராட்டியாலே தான் வருடப்படக்கூடிய திருவடி, பக்தர்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் ஓடி சென்று காக்கக்கூடிய திருவடி. அப்பேற்பட்ட கண்ணன் அங்கு தான் வேணுகானம் பண்ணத் தொடங்கினான். நன்னா அங்கங்கு சஞ்சரிப்பார், எல்லா இடத்திலையும் நடந்து நடந்து பிருந்தாவனத்தை சுபிக்ஷமான தேசமாக ஆக்கினார். அங்கு மாடுகளை எல்லாம் வளர்த்தார், தடவி தடவி கொடுத்து மாடுகள் நன்னா பெருசா வளர்ந்தன. அந்த மாடுகளுக்காகவும் வந்த கோபர்களுக்காகவும் தான் வேணுகானம் செய்வார். பர்ஹாபீடம் நடவர வபுகு கர்ணயோ கண்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீச்ச மாலாம் ரந்த்ரான் வேணோஹோ அதர சுதையா பூரையன் கோபபிருந்தைஹி. கோபர்களோடு சேர்ந்து தன்னுடைய அதர மதுர சுதா, தன்னுடைய அதரத்திலிருந்து அழகான வாயு வருமே, அந்த காற்றாலே புல்லாங்குழலை நிரப்பி அதுல கையால் இப்படி தடவுவாராம். எந்தெந்த ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் என்னென்ன வரணுமோ எல்லாம் சரியா வேணுகானம் செய்வாராம். அவர் வேணுகானம் செய்வதால் என்ன ஆகும்னால் கீழே இருக்கிற கல்லெல்லாம் உருகத் தொடங்கிடுமா. இவருடைய பக்தியோடு இவர் தான் அன்ன ரசத்தோடு தான் வேணுகானம் செய்கிறார். அதை கேட்டவுடன் வேணுக்வண பிரணயினித்வயி லோகநாத பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே பாவாஸ்ததா வனபுவஹ கில கீதிருஷஸ்தே துவத் கீத சிக்த சிகதாசு வசுந்தராசு. உன்னுடைய வேணுகானம் அதை கேட்க கேட்க அப்படியே கல்லெல்லாம் உருகுமா. உருகினா தரையெல்லாம் ஈரம் ஆயிடுமே. அந்த சமயத்தில் அந்த வனத்தில் காட்டில் இருந்த மிருகங்கள் எல்லாம் என்ன செய்தன, நேர கெட்டியா தரை இருந்தால் தானே நிற்க முடியும். தரையெல்லாம் உருகத் தொடங்கினால் வனபுவக்கலு கீதிருஷஸ்தே, அந்த இறந்த மான் என்ன மயில் என்ன, அங்கு மாடுகள் வேற சென்றிருக்குமே, இவையெல்லாம் என்ன தசையில் இருந்தனவோ தெரியவில்லையே என்று கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் தெரிவிக்கிறார். பதில் எங்க இருக்குன்னால் பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருவாய்மொழியிலே அழகாக 10 பாசுரங்கள் பகவான் அந்த வேணுகானம் செய்ய தொடங்கினால் என்ன ஆகும்னு சொல்றார். பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு தன் கழுத்திறங்கி செவி ஆட்டகில்லாவே. கண்ணனுடைய வேணுகானம் வருதோ இல்லையோ, அதை கேட்பதற்காக மேல கூடுகளில் இருந்த பறவைகள் எல்லாம் கீழே அருகில் அமர்ந்து கொண்டு இப்படியே கண் அசைக்காம பார்த்துட்டு இருக்குமா. மாடுகள் எல்லாம் காலை கொஞ்சம் பரப்பிக்குமா. நான் நல்லா திருடமா நிற்கணுமோ இல்லையா, வழுக்காமல் இருப்பதற்காக கால்களை பரப்பி கொண்டு இப்படி கழுத்தை கீழே தொங்க போட்டுக்குமா. தொங்க போட்டுக்கொண்டு காதை திருப்பி காதை அசைக்காமல் செவி ஆட்டகில்லாவே. காதை அசைச்சா ஏதான ஒரு ஸ்வரம் விட்டு போயிடுத்துன்னா ஒரு ஸ்வரமும் விடாமல் முழுவதுமாக உள்வாங்க வேண்டும். அப்ப கால் பரப்பிட்டு கவிழ்த்து இறங்கி செவி ஆட்டகில்லாவே, தலையை கவிழ்த்து கொள்கின்றன. இப்படி திருப்பிண்டு செவி ஆட்டாம இப்படியே கேட்குமா. மான் கணங்கள் எல்லாம் வாய் சாட்டு இருக்குமோ இல்லையோ, புல் மேய்ந்து கொண்டே இருக்கும் போது பகவான் தான் இசைக்க தொடங்கினான் என்றால் நிமிர்ந்து பார்த்து அப்படியே நிற்குமாம். என்ன அது சாப்பிட்டு இருந்ததோ இப்படியே வழியும்னு சொல்ற. மருண்டு மான்கணங்கள் மேகை மறந்து மேய்ந்து புல்லும் கடிவாய் வழை சோர. கடைவாய் இந்த பக்கமா அது சாட்டு இருந்த புல்லு, அசை போட்டு இருந்த புல்லெல்லாம் இப்படியே விழுமா. அப்படியே பார்த்து ஒரு சித்திரம் எழுதி வைத்ததை போல அசராம அப்படியே நின்றுக்குமா மான்கள் எல்லாம். அப்ப பகவான் தான் வேணுகானம் பண்ணால் சாதாரண விலங்குகளுக்கே இந்த கதி என்றால் இருந்த கோபிகைகளுக்கு என்னாகும். சிந்தையந்தி என்று ஒருத்தி இருந்தாள். கண்ணனிடத்திலே மிகுந்த பக்தி உடையவள். அவளுக்கு கண்ணனை சென்று சேவிக்க வேண்டும் என்று ஆசை. வேணுகானம் கண்ணன் செய்ய தொடங்கிவிட்டார். காதில் விழுகிறது. அப்ப உடனே ஓடிப்போய் அவர் இருக்கும் இடத்தில் இருந்து அவரை சேவித்து கொண்டு வேணுகானம் கேட்கணும்னு ஆசை. வாசலுக்கு ஓடி வந்தாள். வாசலிலே மாமியார் மாமனார் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். தாண்டி செல்ல முடியவில்லை. சரின்னு அங்கேயே தான் தங்கிவிட்டாள்.
போய் சேவிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தம். ஆனால் அங்கே இருந்த இடத்திலேயே பகவானுடைய வேணுகானம் காதில் விழுந்ததோ இல்லையோ, அது கேட்க கேட்க மிகுந்த ஆனந்தப்பட்டாள். ஒரே சமயத்தில் துக்கமும் இருந்தது, நேரே செல்ல முடியவில்லையேன்னு. ஆனந்தமும் இருந்தது, அந்த குழலோசை கேட்கிறதே என்று. ஆனந்தப்பட்டதாலே புண்ணியங்கள் அனைத்துமே கழிந்து விட்டன. தான் துக்கப்பட்டபடியாலே பாபங்கள் அனைத்தும் கழிந்து விட்டன. பாபமும் புண்ணியமும் கழிந்தால் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி. அப்படியே உடல் கீழ் விழுந்தது, அவள் முக்தியே அடைந்து விட்டாள். ஒருவன் பாபத்தையும் புண்ணியத்தையும் கழித்து விட்டால் உடல் இருக்க முடியாது. பாப புண்ணியம் இருக்கும் வரைதான் உடல், சம்சாரம், பிரகிருதி அனைத்துமே. இவளுக்கு துக்கப்பட்டால் பாபங்கள் பொதுவாக குறையும், சுகப்பட்டோம் என்னால் நம்முடைய புண்ணியங்கள் குறையும். இப்ப எனக்கு ஒரு சுகம் வருதுன்னால் இன்று செய்த புண்ணியத்துக்காகத்தான் இந்த சுகம் என்று சரியாக சொல்ல முடியாது. இப்ப நான் கால் நடந்து போறேன், காலை தப்ப வச்சு ஒரு சுழிக்கின்றதுக்காக 4 பிறவி முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்புக்காகத்தான் இதுலாம் சொல்ல முடியாது. உலகத்தில் நாம் செல்லும் போது எதிர்ச்சையாக எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஆனா ஒண்ணு நிச்சயமா தெரியும், சுகப்பட்டால் பழைய சேர்த்து வச்ச புண்ணியங்கள்ல ஏதோ கொஞ்சம் குறையும். இந்த உலகத்தில் துக்கப்பட்டால் நாம் சேர்த்து வைத்த பாபங்கள் குறைய போகின்றன. இவளுக்கு கண்ணனிடத்துல போக முடியலையே துக்கம், பாபம் எல்லாம் போச்சு. கண்ணன் வேணுகானத்தை கேட்டாள், பெரிய ஆனந்தம், புண்ணியம் எல்லாம் கழிந்தன. பாபமும் புண்ணியமும் கழிந்தவுடன் அப்போதே தான் முக்தி அடைந்து விட்டாள் சிந்தையந்தி. அவளைப் போல சில பாக்யசாலிகள் அதை கேட்டார்கள். தன்யை ஸ்ருதம் ததிக தாவக ராசகாலே கீதேன ஏனஹி சிலாஹ சலிலாம் பபூவுஹு பஞ்சானி கிஞ்ச பரிவிருத்த குணானி பூதானி உர்வி கிருஷானு மருதம்பர சம்பராணி. குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், கண்ணன் வேணுகானம் பண்ணால் 5 பூதங்கள் இருக்கோ இல்லையோ, 5க்குமே அதோட தன்மை மாறி போயிடுமா. கற்கள் எல்லாம் திருடமாக இருக்க வேண்டியவை உருகி ஓட ஆரம்பிச்சிருமா. ஜலம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது கொஞ்ச நாளை கேட்டுட்டு போலாம்னு நதி ஓடாதான், நதி நின்று போயிடுமா, கேட்டுட்டு போலாம்னு இருக்குமா. ஆகாசம் கண்ணுக்கு தெரியாம இருக்கணுமோ இல்லையோ, நாம நேர்ல போய் கண்ணன் பாடுவதை பார்க்கணும்னு ஆகாசமே உருவம் எடுத்துட்டு நின்றுடுமா, அப்படியே இருக்குமா. வாயு எங்கேயே நகராது. வாயுவுக்கு சதாகதிமான் என்று தெரிவிப்பார்கள், எப்பவுமே நகர்ந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல வாயு இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த வாயுவும் நின்று விட்டது. நெருப்பு சுடவே இல்லையா, அப்படியே நிற்கிறது, குளிர்ச்சியா இருக்கான். அந்த பிருந்தாவனத்தில் வெப்பக்காலம் கிரீஷ்ம ருத்துவே வந்தாலும் வெயில் காலம் வந்தாலும் கண்ணன் இருக்கிறபடியால் அங்க சூடே வராதுன்னு சுகர் தெரிவிக்கிறார். முன்னாடியே வந்தது. தான் வேணுகானம் பண்ண தொடங்கினாரே அந்த அத்தியாயத்திலேயே பிருந்தாவனத்தில் இவர்களெல்லாம் சுத்தி கொண்டிருந்தார்கள். நாட்டியம் ஆடினான்னு சொன்னேனே, அந்த அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார், நாட்டியத்துக்கு முன்னால் கிரீஷ்ம காலம் வந்துவிட்டது. வெயில் காலம் வந்த போதும் கண்ணனுடைய ஸ்பரிசத்தாலே பிருந்தாவனத்தில் வெயிலே இருக்காதாம், வெப்பமே இருக்காது, எப்பவுமே குளிர்ந்து இருக்கும். அப்ப நெருப்பு தான் சுடவில்லை, தண்ணீர் ஓடவில்லை, நின்று கானத்தை கேட்கிறது. வாயு நகரவில்லை, நிற்கிறது. கற்கள் எல்லாம் உருகி ஓடுகின்றன. ஆகாசம் உருவம் எடுத்துக்கொண்டு வந்து கிருஷ்ணகானத்தை கேட்கிறது. பஞ்சானி கிஞ்ச பரிவிருத்த குணானி பூதானி, குணங்கள் எல்லாம் மாறிவிட்டன. தன்யைஹி ஸ்ருதம் ததிக தாவக ராசகாலே கீதேன. யாரோ சில பாக்யசாலிகள் அந்த காலத்தில் உன்னுடைய இந்த ராச காலத்திலே வேணுகானம் செய்த காலத்திலே கேட்டார்களே தவிர நாங்கள் எல்லாரும் இழந்து விட்டோம். அந்த காலத்தில் அங்கு பிறந்திருக்க வேண்டும். ஹா தாசு சிக்கதாசு ஜதாசு நேக. கூறத்தாழ்வான்னு நான் பிறந்து என்ன செய்ய போகிறேன்? அந்த காலத்தில் உன்னை விட்டு பிரிந்து கோபிகைகள் நடக்கும் போதோ, நீ பிருந்தாவனத்தில் நடக்கும் போதோ, அந்த மணல் துளிகளுக்குள் ஒன்றாக நான் பிறந்திருந்தால் அன்னைக்கே முக்தி கிடைச்சிருக்குமே. கூறத்தாழ்வான்னு பிறந்து ராமானுஜருடைய சிஷ்யர், பெரிய ஞானி, பெரிய பக்தர்னு பேர் வச்சு என்ன பண்றது? பக்தனுடைய திருவடிப்படும் இடத்தில் நான் இருந்தால் எனக்கு முக்தியே தவிர அதை தவிர எந்த பெயரும் வேண்டாம். ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு கிரந்தம், அதிலே தெரிவிக்கிறார், உன்னுடைய தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஷு அஸ்துவபி கீட்ட ஜென்மமே. கீட்டம்னா ஒரு சின்ன புழு. உன்னுடைய தாஸ்யத்தில் அடிமைத்தன்மையில் ஆசை உடையவர்கள் யாரோ அவர்களுடைய வீட்டில் ஒரு சின்ன புழுவாக கூட எனக்கு பிறவி கொடு, எனக்கு சரி. ஆனால் இதராவஸ்தேஷு மாஸ்மபூத்து பகவன் ஜன்ம அபி சதுர்முகாத்மனா. மற்ற இடங்களில் உன் பக்தர்கள் இல்லாத இடங்களில் நான்முகக் கடவுளாவே எனக்கு நீ படைப்பு கொடுப்பதா இருந்தாலும் வேண்டாம், அந்த பிறவியும் வேண்டாம். உயர்ந்த பிறவி என்பது ஞானத்தாலோ பிறவியாலோ குலத்தாலோ உயர்ந்ததல்ல.
ஒரு பக்தனுடைய நிழலில் ஒதுங்கி அவன் நம்மேல் ஆசையோடு இருந்தால் அது உயர்ந்த பிறவி, அதனால் நமக்கு முக்தி கிடைக்க போறதே தவிர நான் ஞானியாக இருந்தேன், நன்ன ஆச்சாரம் இருந்தது, கர்மங்கள் பண்ணேன், தர்ம காரியம் பண்ணேன் என்பதால் அல்ல. பண்ணணும், இது அனைத்தும் நாம் கைங்கரியமாக செய்யணுமே தவிர முக்தி கிடைக்கப் போவது பகவானுடைய அனுகிரகத்தாலே, அதை பெற்ற பக்தர்களுடைய அனுகிரகத்தாலே பெறப்போகிறோம். அது இல்லாமல் போயிற்றேன்னு கூறத்தாழ்வான் வருந்தினார். ஆனால் தானே தன்னை தேற்றிக்கொண்ட ஆச்சின்வத குசுமமங்கிரி சரோருஹம் தே ஏ பேஜிரே பத வனஸ்பதயோ லதாவா அத்யாபி தத் குலபுவ குலதெய்வதம் மே பிருந்தாவனம் மம தீயம் ச சநாதயந்தி. ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த காலத்தில் நான் பிறக்காமல் போனேனே, கண்ணனின் கைப்பட்ட ஒரு மாடாகவோ அவன் கால்பட்ட ஒரு கல்லாகவோ ஏதான ஒரு மரமாகவோ, நேற்று பார்த்தோமே அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே, யமுனையின் கரையில் கால் வச்சு மரத்துக்கு மேலே ஏறி காளிங்கனை முடிக்கிறதுக்காக உள்ள குதிச்சாரே, அந்த கதம்ப மரமா நான் இருக்கக்கூடாதான்னு பிரார்த்திக்கிறார் சுக பகவான். அப்படி பிரார்த்தித்ததில் வருத்தம் இருந்தது. ஆனால் தெரிவிக்கிறார், கண்ணா ஒரே ஒரு ஆனந்தம் தான் எனக்கு. அன்றைய தினம் நீ பிருந்தாவனத்தில் நடந்து நடந்து புஷ்பங்களை பறித்து மாடுகளின் பின்னால் ஓடி அவற்றுக்கு தடவி கொடுத்து எல்லாம் பண்ணாயோ இல்லையோ, அந்த மரங்கள், அந்த மாடுகள், அந்த கற்கள் அன்று இருந்தன. அந்த பிறவியை நான் பெறவில்லை, மாடாகவோ கன்றாகவோ பிறக்கவில்லை. ஆனால் அவருடைய வழித்தோன்றர்களில் யாரோ தானே இன்னைக்கு பிருந்தாவனத்தில் இருப்பா. அதான் தெரிவிக்கிறார், ஆச்சின்வதா குசுமம் அங்கிரி சரோருஹம் தே ஏ பேஜிரே வனஸ்பதையோ லதாவா. உன்னுடைய திருவடியோ கையோ நீ கொப்பளித்த தீர்த்தமோ ஏதோ ஒன்று பட்ட 4 ஜந்துக்கள் பிருந்தாவனத்தில் இருந்திருக்கும். அவர்களுடைய வம்சபுவகா, அவருடைய வம்சத்தில் தோன்றிய மாடும் கல்லும் தண்ணீரும் செடி கொடிகளும் இன்னைக்கு இருக்குமோ இல்லையோ, அந்த கொடிகள் தான் பிருந்தாவனத்தையும் என்னுடைய மனதையும் சநாதயந்தி. நான் அநாதையாக இருந்தேன், உன்னையும் பெறவில்லை, நீ இருக்கும்போது பிருந்தாவனத்தின் தொடர்பையும் பெறவில்லை. அப்ப நாதனே அற்றவனாக அநாதையாக இருந்தேன். இப்ப நாதன் கிடைத்து விட்டார். அன்னைக்கு இருந்த மாட்டினுடைய கொள்ளுப்பேரனுக்கு கொள்ளுப்பேரனுக்கு கொள்ளுப்பேரன் இன்னைக்கு இருப்பாரு, அவர்தான் எனக்கு தலைவர். அந்த மரத்தினுடைய வழித்தோன்றல் 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 ஒரு மரம் இருக்குமே, அந்த மரம்தான் எனக்கு தலைவர் என்று தெரிவித்து தான் ஆனந்தப்படுகிறார். அத்யாபி தத் குலபுவஹ குல தெய்வத்தம்மே பிருந்தாவனம் மம தீயம் ச சநாதயந்தி. இன்னைக்கு பிருந்தாவனத்துக்கு பெருமையும் அன்னு இருந்த கன்றினுடைய பிள்ளையோ பொண்ணோ இன்னைக்கு இருக்குன்னு தான். நம்முடைய மனதுக்கு பெருமையும் அன்று கண்ணன் தொட்ட கோதாவரி, அன்று கண்ணன் தொட்ட யமுனை, மாடுகள், அவற்றினுடைய ஸ்பர்ஷம் நமக்கும் கிடைப்பது என்பது. ஆக இப்படி பிருந்தாவனத்தில் பெருமை. இன்னும் பார்க்க வேண்டியது 2-3 சரித்திரங்கள் உள்ளன. ஒன்று, ரிஷி பத்னிகளுக்கு பகவான் அனுகிரகம் செய்தார், கோவர்தனோத்தரணம் செய்தார். அதை பார்க்கவில்லை, நாளைய தினம் அவற்றையும் சேர்த்து பார்க்கலாம். ஆக பிருந்தாவனத்தில் வந்தது மாடு கன்றுகளை மேய்ப்பதற்காக ஆனந்தமாக செய்தார். அவர் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று, அப்பிரதிஷேதம். அவர் வரும்போது விலக்காமல் இருக்க வேண்டும். ஒரு தாய்ப்பூனை குட்டி பூனையை பிறந்த உடனே இடத்த மாத்திண்டே இருக்கும், ஒரே இடத்துல விட்டு வைக்காது. வரும்போது தாய்ப்பூனை இப்படி கவ்விக்கும், கழுத்தில் அந்த குட்டி பூனையை கவ்விண்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கும். அப்போது குட்டி பூனை என்ன பண்ணுறது, தடுக்காமல் இருக்கிறது. அந்த தாய் எந்த கஷ்டமும் படுத்தாது, பல்லால் குத்திடுமா, ஒன்றும் ஆகாது. தலை இந்த பக்கம் தொங்கும், உடம்பு இந்த பக்கம் தொங்கும், கழுத்தில் பிடிச்சி சரியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த பூனை செய்வது அப்பிரதிஷேதம், விலக்காமல் இருக்கு. ஏன் விளக்காமல் இருக்கு? அது தாய்ப்பூனை, நான் குட்டி பூனைங்கிற புரிதல் இருக்கு, அதனால விளக்காமல் இருக்கு. அது பூனை, நான் எலி என்று நினைத்தால் போச்சு. அப்ப ஆத்ம ஜானம் அப்பிரதிஷேதம்னு 2 வேணும் சொன்னாரா? ஆத்ம ஜானம்னால் அவர் தாய்ப்பூனை நான் குட்டி பூனைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஜானம் இல்லை என்றால் அவர் பூனை, நான் எலி என்று நினைத்து ஓடி விடுவேன், அவர் என்னை கொல்வதற்கு வருகிறான்னு ஓடிடுவேன். அப்ப பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் அவர்களுடைய தொடர்பையும் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆத்ம ஜானம். அது வந்துவிட்டால் தன்னடையாக அப்பிரதிஷேதம், விலக்காமை என்று வந்துவிடும். இது 2ம் இருந்தால் பலத்துக்கு ஆத்ம ஜானமும் அப்பிரதிஷேதமுமே வேண்டியது என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த குணத்தைத்தான் கண்ணன் மாடுகளோடு பின்னாலே கடந்து தான் காட்டினான். அந்த பிருந்தாவன சரணான பிருந்தாவன பண்டிதனான பகவானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொள்வோம். நாளைய தினம் மேலே துவாரகாதீசன் இங்கிருந்து புறப்பட்டு மேலே பகவான் என்று சென்றார். விட்ட இடத்துல தொடரணும். கம்சனை முடித்து வசுதேவர் தேவகியை மீட்டான் என்பது வரை 2வது நாள் பார்த்தோம். அதற்கு மேலே சாந்தீபனியிடம் தான் வித்யாபியாசம் செய்தார். மேலே துவாரகையை ஏன் நிர்மாணம் செய்தார், ஏன் அங்கு சென்று என்னென்ன லீலைகளை செய்தார் என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविन्द हरि गोविन्द